ஹாய், குட் ஈவினிங் எவ்ரிவன். சனிக்கிழமை ஆனாவே சினிமா போகலாம், ஜாலியாக ஊர் சுற்றலாம். வேறு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். எஸ்பெஷலி ஐ சி a lot of bachelors. அதெல்லாம் தாண்டி இங்கே வந்திருக்கீங்கன்னா ஓகே, தேர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இன் ஃபோட்டோகிராஃபி. ஸோ அந்த பேஷன் தான் வர வைக்குது. மை ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு முகேஷ் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஆர்கனைசிங் டீம் ஆஃப் மெட்ராஸ் ஃப்ரேம்ஸ். இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை ஒருங்கிணைக்கிறதுன்றது தான் மிகப்பெரிய கஷ்டம். The great thing was the organizing panel was open for discussion, correction and things like that. So that paves the way for further growth. Okay, அது வந்து மிகப்பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். I also met a few organizers this evening. எல்லாருமே ஓப்பன் மைண்டடாக இருக்கீங்க. ஓகே, ஸோ இந்த ஃபோட்டோ வாக்ஸ் எல்லாம் ஓகே, நான் ஆரம்பிக்கும் போது நான் ரெகுலராக பண்ண மாட்டேன். ஐ ஹோப் மெட்ராஸ் ஃப்ரேம்ஸ் வில் டூ இட் ரெகுலர்லி. நான் ஒரு மாதம் பண்ணுவேன், இன்னொரு மாதம் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் எங்கேயாவது ஊருக்கு போயிடுவேன், ஷூட் பண்ண போயிடுவேன். எனக்கு ஷூட் பண்ணுவேன், எனக்கு ஃபோட்டோஸ் வேணும், அதுதான் எனக்கு மெயின். ஓகே, ஃபோட்டோ வாக்ஸ் எதுக்கு நடத்த ஆரம்பிச்சேன்னா ஃபோட்டோகிராஃபி சொல்லி கொடுக்கறதுக்கு இல்லை. ஓகே, டுடே ஃபோட்டோகிராஃபி கேன் பி லேர்ன்ட் இன் யூடியூப். தேர் லாட் ஆஃப் ஒர்க் ஷாப்ஸ், த ஹம்டி நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆன்லைன் லேர்னிங் வந்து இல்லாத ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை, கிடையாது. அப்போ எதுக்கு ஃபோட்டோ வாக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இத்தனை பேர் ஏன் உட்காந்துருக்கீங்க, அங்கே மீட் பண்ணியிருக்கீங்க, யூ மேட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. டக்குன்னு வந்து ஏதாவது வந்து மனசு சரியில்லைனா கூட ஃபோன் பண்ணி ஒரு டீ குடிக்க வாடான்னு சொல்கிறதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. கரெக்டாக? ஓகே, ஆர்ட்டுன்ற விஷயத்த வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நம்ம கூட வந்து எப்பவுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் வேணும். ஓகே, யூ மேக் அ கம்யூனிட்டி. ஓகே, இது இன்ஸ்டாகிராம் ஃபாலோயிங் கிடையாது. ஃபாலோயிங் இஸ் டிஃப்ரெண்ட். ஃபாலோயிங் வந்து ஒரு பட்டன் அழுத்தினா முடிஞ்சு. ஓகே, கம்யூனிட்டின்றது என்னன்னா இந்த மாதிரி கூப்பிடும்போது ஒன்றா வந்து நிற்கிறது, எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா வந்து நிற்கிறது. ஓகே, இப்போ கூட செப்டம்பர் 1 இருந்து ஒரு ஜியோ வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. லைக் வந்து மொபைல் ஃபோன்ஸ் கூட டெம்பிள்ஸில் வந்து அலௌட் இல்லை ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ். டிசிப்ளினரி ஆக்ஷன் ஃபைன். ஓகே, 3 நாள் முன்னாடி சமயபுரத்தில் வெளியில் வந்து நான் எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு கல்ச்சர் எடுக்கிறதுக்கு பிடிக்கும். அவங்க சாமி ஆடிட்டு இருந்தாங்க. ஓகே, இதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். பீப்புள் ஆர் ஓகே, ஃப்ளவர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க ஓகே, பட் அஃபிஷியல்ஸ் வேறு லைக் நீங்கள் இந்த ஃபோட்டோகிராஃபி எடுத்து யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும், யார்கிட்ட வாங்கணும்னு கேட்டு. ஓகே, HRNCயில் போய் வாங்கலாம், கொடுத்துருவாங்களா? ஓகே, இதுக்கெல்லாம் கொடுப்பாங்க. வி ஹாவ் டு ரெப்ரசென்ட். ஒருத்தனாக போகக்கூடாது. ஓகே, இதுக்கு தான் வந்து ஒரு கம்யூனிட்டி தேவைப்படும். ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும். ஓகே, வி கேன் கோ அண்ட் ஆஸ்க் தெம். ரமேஷ் மாதிரி ஒரு மினிஸ்டர் இருக்கார். ஓகே, ஹி மைட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஆஸ் வெல். பட் ஹேவ் வி கான் அண்ட் ஆஸ்ட்? ஒருத்தனா போய் கேட்டானா தேர் இஸ் நோ ரெப்ரசன்டேஷன். ஆஸ் அ கம்யூனிட்டி we have a representation. So அது வந்து முதல். செகண்ட் வந்து as a jury, நான் I think 55 pictures were sent to me. நான் பார்த்தேன் அந்த பிக்சர்ஸ். நான் வந்து என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன் என்னன்னா, இந்த மாதிரி காம்படிஷன்லாம் எதுக்கு பண்ணுறோன்னா நீங்கள் இன்னும் ஃபர்தராக நல்லா எடுக்கணும்னு வந்து மோட்டிவேட் பண்ணிருக்காங்க. அதனால தான் எல்லாமே வந்து பெருசாக வந்து பிரிண்ட் பண்ணி டைட்டில்ஸ் வச்சு அழகாக பண்ணியிருக்காங்க. நிறையா எஃபர்ட்ஸ் எடுத்திருப்பாங்க ஃப்ரம் த பேனல். ஓகே, அதை தாண்டி நான் ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபர் ரொம்ப வருஷம் மிஸ் பண்ணது, நான் ரொம்ப வருஷம் பண்ண தப்பு என்னன்னா, நான் என்ன தெரியுமா நினச்சேன், ஃபோட்டோகிராஃபின்றது வந்து அழகாக எடுக்கிறதுக்கு, அழகாக ஒரு லேண்ட்ஸ்கேப், அழகாக ஒரு பூ, ஓகே, அழகாக ஒரு போர்ட்ரேட், அந்த அழகியல் அழகு காட்டுறது தான் போர்ட்ரேச்சர் நான் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து அவர் மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷனில் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இல்லை. நான் இன்ஜினியரிங் படித்தேன், அதுக்கப்புறம் MBA மும்பையில் படித்தேன், LNTயில் 11 வருஷம் வேலை பார்த்தேன். மனசுக்கு பிடிச்சிருந்துச்சு வந்துட்டேன். ஓகே, எனக்கு அவ்வளோ மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ எதுக்காக வந்தேன், மனசுக்கு பிடிச்சிருந்துச்சுங்க. அப்போ மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது வெளியில் காட்டணும்ல. ஓகே, ஒரு கலைன்றது வந்து எதுக்கு வந்து ஒருத்தர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா சும்மா ஆன்சர் பண்ணுங்க, கேஷுவலாக இருக்கட்டும், இப்படியெல்லாம் இருக்க வேண்டாம், ஜாலியாக இருங்க. நம்ம ஒர்க் ஷாப்ஸாக இருக்கட்டும், டாக்காக இருந்தால் சரி, ஒரு எனர்ஜியோட தான் இருக்கும். ஒரு கலை எதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம்? டான்ஸாக இருக்கட்டும், வரைகிறதா இருக்கட்டும், இல்லை மியூசிக்காக இருக்கட்டும், எதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறோம்? கடைசி லைன் திரும்ப சத்தமாக சொல்லுங்க. நான் ஸ்கூலில் படிக்கும்போது நான் கோயம்புத்தூரில் படித்தேன். நான் ஒரு பெரிய ஸ்கூலில் படித்தேன். ஓகே, எல்லா பணக்கார பசங்களும் இருப்பாங்க. என் பேண்ட் இது வரைக்கும் தான் இருக்கும், ஏன்னா அவ்வளோ வசதி இல்லை. ஓகே, நான் சைக்கிளில் வருவேன், என் ஃப்ரெண்டு வந்து
மர்சிடிஸ் பென்ஸில் வரும். ஓகே, இப்படி தான் நான் ஸ்கூலில் இருந்துச்சு. அது பிரச்சனை இல்லை, அது பிரச்சனையே கிடையாது. ஓகே, ஒரு ஆர்ட் காம்படிஷன் இருக்கட்டும், ஒரு ட்ராமாவாக இருக்கட்டும், டீச்சர்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணி கூப்பிட்ற பேரில் என் பேர் என்னைக்குமே இருக்காது. ஓகே, அப்போது நான் என்ன தெரியுமா நினச்சேன், ஓகே நம்மளாம் வேஸ்ட்டு, நமக்கு தெரில. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் ஆர் ஆல்வேஸ் த பெஸ்ட். டீச்சர்ஸ் நியாயமாக தான் இருப்பாங்க. ஒரு குழந்தைய அப்படி தான் இருந்துச்சு. ஒரு 27 வயசு தாண்டி போகும்போது தெரிஞ்சது, என் வாத்தியார் என்னை ஏமாற்றி விட்டார் அப்படின்னு. நீ சரியா இல்லையா அப்படின்னு. ஆனால் ஒருத்தர் மட்டும் ஏமாத்தலை. யார் தெரியுமா? தமிழ் வாத்தியார். எல்லாரும் சயின்ஸ் வாத்தியார் சயின்ஸ் சொல்லி கொடுப்பாரு, மேக்ஸ் வாத்தியார் மேக்ஸ் சொல்லி கொடுப்பாரு. தமிழ் வாத்தியார் சொல்லி கொடுக்கறது வாழ்க்கை. ஓகே, மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உன் கழுத்தில் மாலைகள் விழ வேண்டும் வந்து சொல்லிதான் அனுப்புனார். கடைசி கிளாஸ்ல சொன்னது இன்னும் ஞாபகம் இருக்கு, 44 வயசுல. ஓகே, ஏதாவது கேட்டிருக்கீங்களா அந்த பாட்டு? ஓகே, உன்னை அறிந்தார். ஓகே, ஒன் ஆஃப் பியூட்டிஃபுல் சாங்ஸ். ஓகே, அப்பதான் எனக்கு வந்து ஒரு 40 வயசு தாண்ட பிறகுதான் எனக்கு வருது. இந்த ராக் ஸ்டார் படம் வேற பார்த்தேன். பார்த்திருக்கீங்களா இந்த ராக் ஸ்டார் படம்? ஓகே, எனக்கு ஆர்ட் வரல, எனக்கு மியூசிக் வரல, ஐ நீட் பெயின் அப்படின்னு வந்து அவன் சுத்துவான். பட் இங்க நிறைய பேர் வந்து சந்தோஷமும் பெயினும் அனுபவிச்சிருப்பீங்க. ஸோ நான் என் ஸ்கூல்ல நடந்தது வந்து என்னால் வெளில சொல்ல முடியும், என்னால் வெர்பலைஸ் பண்ண இப்ப பண்ண முடியாது. ஏன்னா ஐ ஹவ் ஹீல், நான் சந்தோஷமா இருக்கேன், எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. அது அந்த ஹீலிங்க்கு நான் என்ன பண்ணேன்னா, அந்த பெயினை வேற எங்கேயாவது பார்க்கும்போது அந்த இமேஜா வந்து கன்வெர்ட் பண்ணும். இதுதான் கலை. நம்மளால சொல்ல முடியாத உணர்வுகளை வெளி காட்ட முடியும். ரீசெண்டா என் வைஃப் கூட ஒரு வெப் சீரிஸ் பார்ப்பேன் ஹாட்ஸ்டார்ல. அதில் ஒரு பியூட்டிஃபுல் சில லைன்ஸ் எல்லாம் வந்து இட் வென்ட் வெரி க்ளோஸ் வித் ஃபோட்டோகிராஃபி. அந்த எபிசோட், அந்த ரெசார்ட் ஓகே, அந்த அதில் வந்து சமைக்க சொல்லி தருவார் ஒரு மாஸ்டர். ஓகே, எனக்கு பிளேட்டிங்கே வரமாட்டேங்குது மாஸ்டர் அப்படின்னு சொல்லி. பிளேட்டிங் இஸ் அன் ஆர்ட் அகெயின். ஓகே சொல்லுவாங்க. ஸோ பிளேட்டிங்ன்றது என்ன, ஏன் வரமாட்டேங்குது எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்பார். இது வந்து எப்படி தெரியுமா, என்கிட்ட வந்து கேட்பாங்க, சார் ஃபோட்டோகிராஃபி எனக்கு காம்போசிஷன் அமைய மாட்டேங்குதுன்னு சொல்லிக் கொடுங்க சார். ஃபோட்டோகிராஃபி சொல்லி தரலாம், டெக்னிக்கலாக சொல்லி தரலாம். ஓகே, நீ என்ன எடுக்க போற? என்னால் முடியாது ராஜா, சத்தியமா முடியாது. நான் நாளைக்கு வந்து இன்ஸ்டிடியூட் நடத்தி நான் காசு சம்பாதிச்சாலும், அப்போ ஒரு வேளை காசுக்காக ஆசைப்பட்டு நான் என் வார்த்தையை மாத்திக்கலாம். இது ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு அந்த மாஸ்டரு, ஓகே உன் வாழ்க்கையில நீ நினைச்சது உன்னோட உணர்வுகளை அங்க வெளிப்படுத்து அப்படின்பாரு. ஓகே, அது வெளிப்படுத்தினா அது ஆர்ட். நெக்ஸ்ட் முகேஷ் பாக்குறாரு, 4000 ஃபாலோவர்ஸ் வந்திருக்கு, 40,000 ஆக வேணாமா, நீ இப்படி எல்லாம் சொன்னா எப்படிடா வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து ஃபாலோவிங் வரும் அப்படின்னு வந்து முகேஷ் வந்து நம்மளை பாக்குறாரு. எனக்கு தெரியுது, மைண்ட் வாய்ஸ் புரியுது. ஓகே, எல்லாருக்குமே இருக்கிறதா. இன்ஸ்டாகிராம் யாராவது பிரச்சனையா இருக்கு போட்டோகிராஃபில? யாருக்குமே இல்ல. சோ ஆக எல்லாரும் இன்ஸ்டாகிராமுக்காக போட்டோ எடுக்கிறீங்க. You can get inspired from other photos. Okay, வின்சென்ட் வான் கோ அழகா ஒன்று சொல்லியிருக்காரு. ஓகே, ஏதாவது வந்து காப்பி அடிக்கணும்னா காப்பி அடிக்காத, திருடிரு அப்படின்றாரு. ஓகே, ஸ்டீல் இட் அப்படின்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு? அந்த ப்ராசஸை எடுத்துருங்க மொத்தமா. எடுக்கிறனா, இப்போ சப்போஸ் என்ன யாராவது காப்பி பண்றீங்க, இல்ல முகேஷ் யாராவது காப்பி பண்றாங்கன்னா மொத்தமா திருடுங்க. அது என்ன கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறது? இந்த ப்ராசஸ். இப்போ ஜோசப் குடல்கா இருக்காரு, ஒன் ஆஃப் மை ஃபேவரேட்ஸ். ரகுராய் எனக்கு தெய்வம் மாதிரி. ஓகே, என்னோட மானசீக குரு, அப்படி சொல்ல வேண்டியதா போயிடுச்சு, இறந்துட்டார்ல. ஓகே, ஸ்டீவ் மெக்கரி. ஓகே, அவங்களோட ப்ராசஸை கவனிங்க. ஏன் அங்கிருந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க? ஏன் ரகுராய் அப்படி எடுக்க ஆரம்பிச்சாரு? அவர் சொல்லுவாரு, எனக்கு ஃப்ரேம்ல இத்தனோன்னு பத்தல, எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்றாரு, இவ்வளோ வேணும்ன்றாரு. ஓகே, அண்ட் சொல்லுவாரு, ஓகே மை லாங்குவேஜ் ஃபோட்டோகிராஃபி இஸ் லவ் அப்படின்னு சொல்லுவாரு. அதுதான் இருக்கும் அவர் படத்துல. நீ பாத்தீங்கன்னா யூ ஃபீல் ஹாப்பி. நீ போபால் பாத்தீங்கன்னா ட்ராஜடியோட பிக்சர்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா ரகுராய் அவ்வளோ உருக்கமா இருக்கும். ஸோ அவர் மனசுல நினைச்ச பெயின் வந்து அதுல வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு.
இது வந்து ரெப்ரசன்ட் பண்ணா மட்டும் பத்தாது. செகண்ட் என்ன யோசிக்கணும்னா, ஓகே சரி இன்ஸ்டாகிராமுக்குன்னே வச்சுக்கலாம். ஓகே இன்ஸ்டாகிராமுக்குன்னே வந்து வச்சாலும் சரி கம்ஃபர்டபுள். இன்ஸ்டாகிராமுக்குன்னே வச்சாலும் நான் ஒரு விஷயத்த உணர்வை வெளிப்படுத்திட்டேன், அது வந்து ஒரு படமா வந்துருச்சு. ஓகே அந்த படத்தை உன்னால ரிலேட் பண்ண முடியுதா? இன்னொருத்தர் ரிலேட் பண்ணி பார்க்க முடியுமா? பார்க்கும்போது அதே விஷயத்தை தான் அவங்க மனசுல வருமா? வராது. நான் என்னோட பெயின் வெளிப்படுத்துற மாதிரியோ என் சந்தோஷத்தை வெளிப்படுத்துற மாதிரியோ நான் ஒரு பிக்சர் எடுத்துட்டேன்னா, இப்போ அவர் பாக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் அவரோட வாழ்க்கையை இணைச்சுதான் பார்ப்பாரு. ரிலேட் பண்ணி ஒரு பிக்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே இந்த ப்ராசஸ் ஃபுல்லா முடிஞ்சிச்சுன்னா உங்க போட்டோகிராஃப் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னு. அது வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து 1000 லைக்கோ இல்ல வந்து ஒரு போட்டோகிராஃபி காம்படிஷன்லயோ வின் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஓகே இதுதான் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அண்ட் இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து அங்கேயே நிற்காது, திரும்ப திரும்ப வந்து லேர்ன் பண்ண வைக்கும். நான் போன வாரம் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்தேன். என்னமோ என் பிக்சர்ல நான் முழுமையாக நான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பேன், எனக்கு டவுட்டா இருக்குடா அப்படின்னு வந்து சொன்னேன். எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என்னோட மென்டர் மேடி இருக்காரு, அவர்கிட்ட நான் சொல்லுவேன் நான் முழுசா இல்லை மேடி, ஏதோ பிரச்சனை இருக்கு. ஓகே ஒரு லேர்ன் பண்ண எது தெரியுமா அதிகமா வரும்? ஹம்பிள்னஸ். ஏன் தெரியுமா? கட்டுறது கைமண் அளவு, அது வந்து கத்துக்கிறதுக்கு தான் தெரியும். எனக்கு நான் கத்துக்கிட்டேன்னு நம்ம நினைப்பு வந்துருச்சுன்னா அது தெரியாது. ஓகே அப்போ எனக்கு கைமண் அளவு தான் தெரியுது. இப்போ வந்து நான் வந்து பந்தா பண்ணுமா இல்லை வந்து சிம்பிளா இருக்கணுமா? சிம்பிளா இருக்கணும். பந்தா பண்ண என்ன ஆகும்? நான் கோமாளி ஆயிடுறேன். என்னை பார்த்து சிரிப்பாங்க, நேர்ல பார்த்து வந்து பெருமையா பேசிட்டு பின்னாடி சிரிப்பாங்க, அது எனக்கு தான் அசிங்கம். ஸோ கத்துக்க அந்த ஹியூமிலிட்டி வரும். ஹியூமிலிட்டி வர வர இன்னும் வந்து மனசுல இருக்கிறதெல்லாம் பிரகாசமா எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ இந்த ஜேர்னிக்கு வந்து எண்ட் கிடையாது, ப்ராசஸ் தான் இருக்கு. ஓகே பெரிய ஃபோட்டோகிராஃபர்ஸ் யார்கிட்ட வேணும் பாருங்க. ரகுராய் இறந்து போறதுக்கு ஒரு 6 மாசம் முன்னாடி கூட மதுரையில வந்து ஷூட் பண்ணிருக்கணும். அவரால் நிறுத்த முடியாது. அதுதான் அது. இட்ஸ் a journey. They say infinity, you know. ஆக்சுவலி காலேஜில் என்னோட ப்ரேயர் இருந்துச்சு, அதில் ஒரு வேர்ஸ் வரும், பூர்ணமத பூர்ணமிதம் ட்ரை டு கெட் சம் ரிப்பீட்ஸ். அதுக்கான அர்த்தம் என்னன்னா, ரொம்ப தமிழில் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். கொஞ்சம் உப்பு எடுத்து கடலில் ஆட் பண்ணால் கடல் வந்து இன்னும் அதிகமாக உப்பாயிடாது. கொஞ்சம் உப்பு எடுத்துட்டா அந்த தன்மை தொடர்ந்துடாது, மாறிடாது. சயின்டிஃபிக்காக பிகாஸ் ஐம் என்ஜினியர் சொல்லணும்னா, இட்ஸ் ஜஸ்ட் டெல்டா இ, infinitesimal part taken out and added back. ஸோ அதுதான் இன்ஃபினிட்டி. ஓகே ஸோ அதுக்கு எல்லையே இல்லை. ஸோ such is learning, such is art. இதுதான் வந்து நான் சொல்லணும்னு நான் நினச்சேன். ஸோ டோன்ட் ஸ்டாப் யுவர் இமேஜஸ் இன் ஃபோட்டோ வாக் வித் ஓகே உப்பு காராமல் இருக்காங்க நான் எடுத்துட்டேன், ஃப்ரேம் நல்லா இருந்துச்சு, லைட் நல்லா இருந்துச்சு, ஓகே கலர் நல்லா இருந்துச்சு. யா தீஸ் ஆர் த பேசிக் பில்டிங் பிளாக்ஸ். ஒரு வீடு கட்டுறதுக்கு தேவையான செங்கல் கலவை மாதிரி, அதை தாண்டி கடைசியில் பூசி ஒரு அழகா டோர்லாம் வச்சு அந்த இடத்துக்கு வந்து ஒரு ஃபீல் கொடுத்தாதான் வீடாகும். ஓகே வீடு வேற, ஓகே அப்பார்ட்மெண்ட் வேற. ஒரு வீடுன்றது வந்து நான் வந்து டெய்லி போகணும்னு நினைக்கிற ஒரு இடம், இல்லாட்டி அது வெறும் ஒரு பில்டிங் தான். ஓகே உங்கள் பிக்சர்ஸ் வந்து வெறும் பிக்சர்ஸாக இல்லாமல் உங்களோட உணர்வுகளை சேர்த்திங்கன்னா அதுக்கு வந்து உயிர் வரும். ஸோ இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். If I taken more time, sorry. Thank you.